எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சுடவா போர் பை நிப்பான் பெயிண்ட், ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட். நாளைக்கு நிச்சயதார்த்தம். ரியலி? வாவ், சூப்பர். இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு நல்ல சூப்பரா போட்டோ எடுத்து தரணும்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். எதுக்கு சொல்றீங்க? ஆர்டர் போடுங்க. என்னங்க இவ்வளவு நல்ல சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க. நீ கண்டிப்பா ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும். சொல்லுங்க என்ன வேணும்? ஒரு 1,00,000 ரூபாய் பணம் வேணும், கிடைக்குமா? அப்போ போன்ல பேசுனது? ஏய், சாரிங்க, சும்மா கலாய்க்கிறதுக்காக தான் பண்ணேன். சாரி. பரவாயில்ல விடுங்க. ஆனா அவ்ளோ பெரிய ஆஃபர் வந்து போகாம கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன்னு சொன்னீங்க பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப் யூங்க. நீங்க ஃப்ரெண்டுங்க. சரிங்க, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நாளைக்கு சீக்கிரமா வந்துருங்க, சரியா? டிஃபன் டைம் கரெக்டா வந்துருங்க. எதுக்கு? டிஃபன் சாப்பிடவா? இல்லங்க, டிஃபன் சாப்பிடுறவங்கள போட்டோ எடுக்கிறதுக்கு. சரி, பை. பை. டேய் சிவா, என்னடா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? என்ன செய்ய சொல்ற? என்ன செய்யணுமா? டேய் இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம்டா, டைம் ஆயிடுச்சுல, ரெடி ஆகி போக வேணாம்? டேய் என்னை பார்த்தா ரெடியான மாதிரி தெரியலையா? தெரியல. டேய் நிச்சயதார்த்தம் உனக்கு, நான் எதுக்குடா ரெடி ஆனோம்? நாங்க வந்து டான்ஸ் ஆட போறேன். அதான் மாப்பிள்ள நீ பட்டு சட்டை போட்டு ரெடி ஆயிட்டல, போ வர. ப்ரோ விளையாடாத ப்ரோ, ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோ ப்ரோ. என்னது ஃபீலிங்ஸா? டே அப்பா சாமி, உன் ஃபீலிங்ஸ்னால நான் அனுபவிச்சது போதும்டா. உன்னோடய வச்சுக்கோ உன் ஃபீலிங்ஸை. மாடுலேஷனை தப்பா சொல்லிட்டோமோ, சமாளிப்போம் ப்ரோ. என் ஃபீலிங்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ரோ. டேய் நீ என்ன மாடுலேஷன்ல சொன்னாலும் உன் ஃபீலிங்ஸ்னால அல்டிமேட்டா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனால நீ கிளம்பு. கண்டுபிடிச்சானே ப்ரோ. வா ப்ரோ, வளவலன்னு பேசிட்டு போய் ரெடி ஆலாம் வா. டேய் உர்ரா. டேய் வாடா போலாம். டேய் சொன்னா கேளுடா, உர்ரா. டேய் வாடா போய் ரெடி ஆகலாம்டா. டேய் நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா விடு. நீ ஒன்னும் பேச தேவையில்ல, நீ வா. டேய் வா. டேய் சுந்தர், சொல்றது எதுவும் நீ கேக்குறது இல்ல. இரு. இந்தா. என்னது இது? உன்னை ஷாப்பிங் கூப்பிட்டா நீ தான் வர மாட்டேன்னு சொல்லிட்ட. அதான் நானே ட்ரெஸ் செலக்ட் பண்ணி உனக்கு கொண்டு வந்துட்டேன். பாரு ட்ரெஸ்ஸா? எப்படி இருக்கு? நல்லா தான்டா இருக்கு. ப்ரோ உண்மையிலே நல்லா இருக்கா? டேய் நல்லா இருக்குடா. அப்பாடா, நான் ரொம்ப பயந்துட்டேன் ப்ரோ, எங்க உனக்கு பிடிக்காம போயிடுமோன்னு. சரி டைம் வேஸ்ட் பண்ணாம இதை போட்டு வைப்போ. டேய் நான் எதுக்குடா இதெல்லாம் போட்டுட்டு? ப்ரோ என்ன இப்படி பேசுற? இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னா அதுக்கு காரணமே நீ தானே ப்ரோ. அதனால நீ எப்பயும் போல வராம இன்னைக்கு நீ ஸ்பெஷலா வரணும் ப்ரோ. போய் போட்டு வைப்போ. மை செலெக்ஷன் ப்ரோ. தம்பி இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். அப்படிலாம் சொல்லாத ப்ரோ, உன் கேரக்டர் பற்றி எனக்கு நல்லா தெரியும் ப்ரோ. இன்னைக்கு நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கன்னா அதுக்கு என்ன ப்ரோ காரணம்? நானும் மீனாட்சி நல்லா வாழணும் தானே. அதே மாதிரி நீயும் சந்தோஷமா வாழணும்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. உனக்கும் கல்யாணம் ஆகி நீயும் எல்லாரும் மாதிரி குடும்பம் குழந்தைன்னு சந்தோஷமா வாழணும் ப்ரோ. ஆக்சுவலாக நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நான் கல்யாணமே பண்ணிக்கணும். முதல்ல அம்மா அப்படி ஒரு கண்டிஷன் போடும்போது எனக்கு ரொம்ப கோவம் தான் வந்தது ப்ரோ. ஆனால் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது இதை விட்டா உன்னை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்கு வேற சான்ஸே கிடைக்காது. அம்மா அப்படி ஒரு கண்டிஷன் போட்டது கூட ரொம்ப நல்லதுக்கு தான் ப்ரோ. உண்மையிலே எனக்கும் மீனாட்சிக்கும் நடக்க போகிற கல்யாணத்தை விட உன் கல்யாணம் நடக்க போகுது பாரு, அதான் எனக்கு பெரிய சந்தோஷமே. இதே தான் ஃபோனில் மீனாட்சி சொன்னா ப்ரோ. நீ எனக்கு வெறும் அண்ணன் மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட.
எனக்காக போட்டுக்கடா ப்ளீஸ். நீ போட்டு தான் ஆகணும். போடு. எவ்வளவு நேரம் ரெடி ஆயிட்டு இருப்ப? இது முடிஞ்சிருச்சுங்க. அம்மா ஏற்கனவே சக்தி விட்டு போயிட்டாங்க. நம்மள சீக்கிரம் புறப்பட்டு வர சொன்னாங்க. சரி போலாம் வாங்க. சரி, ஐஸ்வர்யா ரெடி ஆயிட்டாளா? எங்க அவ ரூமை விட்டு வெளியில வந்து 2 நாள் ஆகுது. இன்னும் கோவம் தனியிலன்னு நினைக்கிறேன். சரி வா பார்க்கலாம். ம். ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா என்னங்க? ஐஸ்வர்யா என்ன? என்னம்மா ரெடி ஆயிட்டே இல்லையா? எனக்கு இன்னும் லேட் ஆகும். லேட் ஆகுனா எவ்வளவு நேரம் ஆகும்? நீ வரதுக்குள்ள ஃபங்க்ஷனே முடிஞ்சிட்டு போல இருக்கே. அப்ப நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன். சரி ஐஸ்வர்யா, நானும் இவரு கடைக்கு போயிட்டு தான் சக்தி வீட்டுக்கு போறோம். நீயும் மாமாவும் நேரா சக்தி வீட்டுக்கு வந்துருங்க. சரி வா போலாம். வா. ஏய் அந்த ஒடியான் எடுப்பியா? கொடுங்க. மீனாட்சி இன்னும் ரெடி ஆகல? இதோ சீக்கிரம் வாமா. அவ்வளவுதான். கோதாவரி அவசரப்படாத. நீ போ, நான் கூட்டிட்டு வரேன். மத்த வேலையெல்லாம் போய் பார்ப்போ. என்ன காணி, மீனாட்சிக்கு கல்யாணம்னு சொன்னதுல இருந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சிவா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது, சுபத்ரா கூட வேற எந்த பிரச்சனையும் பண்ணாம நிச்சயத்துக்கு சரின்னு சொன்னது, இதெல்லாம் கனவா நிஜமானே புரியல. மீனாட்சி நிச்சயம் மட்டும் நல்லபடி முடிஞ்சதுன்னா அந்த கடவுளுக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிட்டு இருக்கேன். 108 வேண்டாம், 1008 வேண்டிக்க. என் பொண்ணு அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அம்மா அம்மா, நீ தயவு செஞ்சு அழ மட்டும் செஞ்சிடாதம்மா. நீ கொஞ்சம் அழுதா போதும், அப்புறம் அக்கா போல போலன்னு அழ ஆரம்பிச்சிடும். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். அதெல்லாம் வேணாம்மா ப்ளீஸ்மா. ஏற்கனவே அக்கா அழுது அழுது 8 கிலோ குறைஞ்சிருச்சு. ப்ளீஸ்மா, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், அழ மட்டும் செஞ்சிடாதீங்க. பாத்தியா, சின்ன பொண்ணா இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுது உன் பொண்ணு. ஹலோ பெரியம்மா, நான் சின்ன பொண்ணா? நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன். காலேஜுக்கு போகும்போது இவ்ளோ பேச்சு பேசுறியே, இன்னும் படிப்பு முடிஞ்சு வேலைக்கெல்லாம் போகும்போது எவ்ளோ பேச்சு பேசுவியோ. மேல படிக்க படிக்க பேச்சு தான் வளருது. ஐயோ பெரியம்மா, மேல படிக்க படிக்க அறிவு தான் வளரும், பேச்சு வளராது. ஏய் அக்கா, இவகிட்ட போய் நீ வாயை கொடுத்த பாரு, பதிலுக்கு பதில் ஏதாவது பேசிட்டே இருப்பா இவ. அதுக்குள்ள மீனாட்சிக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே பிறந்துடும். சரி சரி, டைம் ஆயிடுச்சு, மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் வந்துருவாங்க. நான் முன்னாடி போறேன், நீங்க எல்லாம் ரெடி ஆகி பின்னாடி வாங்க. போ போ, கூட்டிட்டு வரேன். என்னங்க எங்க போறீங்க? மீனாட்சி ரெடி ஆயிட்டாளான்னு பார்க்க போறேன். அதுவா உங்க வேலை? ஏன்? பொம்பளைங்க விஷயத்துக்கு நீங்க போய் என்ன பண்ண போறீங்க? போங்க, போய் வெளியில வரவங்களுக்கு என்ன வேணும்னு கவனிங்க. இத பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அது இல்ல இது இல்லன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது. இப்பவே சொல்லிட்டே. ஆமா சரி சரி, நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், போதுமா? சரி சொல்லுங்க. கோதாவரி, ஆ? நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? நம்ம பொண்ணுங்களுக்கே கல்யாணம் பண்ண போற வயசு வந்தாச்சு. ஆ. இருந்தாலும் இப்போவும் நீ கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்க. நீ வெக்கப்பட்டேன்னு வச்சுக்கோ, இன்னும் அழகா இருக்க தெரியுமா? போதும் போதும், போய் வேலையை பாருங்க. அது எப்படி கோதாவரி, உள்ளுக்குள்ள ரசிச்சுக்கிட்டே வெளியில பிடிக்காத மாதிரி நடிக்கிற? கோதாவரி, உன் வெக்கத்தை அடிச்சுக்கவே முடியாது.
இப்ப வேலையை பாருங்க என்ன. ஏய் சரசு, ஐஸ்வர்யா, 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 கதவை தரமா. எதுக்கு துறமா. எதுக்குன்னு சொல்லுங்க. அப்பா சொல்றேன்ல, துறமா. ஐஸ்வர்யா சொன்னா கேளுமா, கதவை தரமா. என்ன சொல்லுங்க. என்னம்மா இது கோலம்? எதுக்குமா உனக்கு இவ்வளவு கோபம்? எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? எதுக்குன்னு தெரியாதா? சரிம்மா, நீ போய் ரெடி ஆகு, நாம நிச்சயதார்த்தத்துக்கு போலாம். அப்பா என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் பேசுறீங்களா? நான் ஆசைப்பட்டவன் சுந்தர். என் வாழ்க்கையை அவன் கூட தான் வாழணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவனுக்கு இன்னொருத்தி கூட நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அதுவும் எனக்கு பிடிக்காத அந்த மீனாட்சி கூட நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அதுக்கு நான் வரணுமா? என்ன அழ வச்சுட்டு அங்க போய் சந்தோஷமா அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ண போறீங்களா? அந்த கருமத்தை பார்க்க என்னையும் கூப்பிடுறீங்க? ஐஸ்வர்யா, அது இல்லம்மா. பேசாதீங்க, பேசவே பேசாதீங்க. எனக்கு அந்த சுந்தர் தேவை. யாரோட ஆதரவும் இல்ல. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. ஐஸ்வர்யா, நான் சொல்றதை கேளுமா. இப்பவும் சொல்றேன், சுந்தர் உனக்கு தான். இப்போ நடக்கிறது வெறும் நிச்சயம்தாம்மா, கல்யாணம் இல்ல. நிச்சயமான எத்தனையோ கல்யாணம் கடைசி நேரத்தில் நின்று போயிருக்குமா. இவ்வளவு ஏன் அந்த மீனாட்சிக்கு கௌதம் கூட நடக்கிற இந்த கல்யாணம் கடைசி நேரத்தில் நிக்கல. நான் நிறுத்தி காட்டுறேம்மா. அப்பாவுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுமா. சத்தியமா அந்த கல்யாணத்தை அப்பா நிறுத்துவேன். சுந்தருக்கும் உனக்கு தாம்மா கல்யாணம். அப்பா சொல்றது கொஞ்சம் கேளுமா. உன் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ. எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல தான் கோவப்படணும். அப்பதான் அந்த கோவத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கும். இப்ப போய் நீ ரெடி ஆகு. போமா. யாரையுமே காணுமே. நிச்சயதார்த்தத்துக்கு டைம் ஆயிருச்சு. எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா இல்லையா? சுபத்ரா என்ன பண்ணிட்டு இருக்கா? சுபத்ரா, என்ன சுபத்ரா, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன். ரெடி ஆயிட்டேன்னா கிளம்ப வேண்டியதானே. எதுக்கு உட்காந்து செஸ் விளையாடிக்கிட்டு இருக்க? போலாம். இந்த ஆட்டத்தை முடிச்சிட்டு அப்புறமா போலாம். கிளம்புற டைம்ல இதுல என்ன இன்ட்ரெஸ்ட்? இங்க இருக்கிற கருப்பு காயில எல்லாமே இருக்கு. ஆனா என்கிட்ட ஒரே ஒரு ராஜா மட்டும்தான் இருக்கு. என்னோட குதிரை கருப்பு காய் கிட்ட மாட்டிட்டு இருக்கு. அதை எப்ப வேணாலும் வெட்டலாம். அதுக்கு முன்னாடி நான் அதை காப்பாத்தணும். இப்ப என்னோட ராஜாவுக்கு செக் வச்சிருக்கு. நான் ராஜாவையும் காப்பாத்தணும், என் குதிரையையும் காப்பாத்தணும். எனக்கு தெரிஞ்சு ஆட்டம் க்ளோஸ், முடிஞ்சது. என்னோட ஆட்டம் எப்பவுமே தோக்காது. ஜெயிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு பவரும் இல்லையே. நான் ஆடுற ஆட்டத்துல நான் ஜெயிக்கணும்னா யார வேணாலும் நான் உள்ள கொண்டு வருவேன். நீ சொல்றதெல்லாம் கேம்லயே இல்லையே. எல்லாம் தப்பாட்டம் ஆயிடும். எதிரிய நாம ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி சில ஏமாத்து வேலையை செஞ்சுதான் ஆகணும். நான் கொண்டு வர போற காயினால ஆட்ட சும்மா களை கட்டும் பாருங்க. நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பி வா. யாருதுப்பா? என்ன இது பேக்கெல்லாம் கொண்டு வந்து வைக்கிற? யாருதுப்பா இது? மாப்பிள, அது எல்லாமே என்னோட பேக் தான். ஓ அத்தை, வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க அத்தை. தம்பி நீ போப்பா. சரிங்க மேடம். இப்பதான் வரீங்களா? ஆமா மாப்பிள. ஆமா, என்ன பெரிய லக்கேஜோட வந்திருக்கீங்க? நான் இங்க கொஞ்ச நாள் இருந்து முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. ஓ அதான்
எனக்கு தேவையான எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கேன். ஆமா, என் பொண்ணு சுபத்ரா எங்க? அம்மா அம்மா வாம்மா, எப்படி இருக்க? நான் நல்லதாம்மா இருக்கேன். ஆமா, நீ என்னம்மா இப்படி மெலிஞ்சு போயிட்ட? உன் முகத்துல கவலை தெரியுதே. ஏன் அத்தை ஆ? இந்த உருவத்தை பார்த்தா மெலிஞ்சிருக்கான்னு சொல்றீங்க? இத பாருங்க மாப்பிள, என் பொண்ணு சந்தோஷப்பட்டா எப்படி இருப்பா, கவலைப்பட்டா எப்படி இருப்பான்னு எனக்கு தான் மாப்பிள தெரியும். ஆமா ஆமா, ம். ஒரு பாம்பின் கால் இன்னொரு பாம்புக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தானே? என்ன மாப்பிள, இது ஏதோ ஓம குசும்பு மாதிரி தெரியுது. கொஞ்ச நாள் நான் ஊர்ல இல்லைன்னுதான் உங்க குரல் சத்தமா கேக்குது. எனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ அத்தை, நான் அப்படிலாம் நினைக்கவே மாட்டேன். சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்க குளிச்சு ரெடி ஆகுங்க, நான் வெயிட் பண்றேன். ஆ. அம்மா, நீ ரொம்ப களைப்பா இருக்க, வந்து உட்காரு வா. ஆமாம்மா, முன்ன மாதிரி என்னால ஓடி ஆடி வேலை செய்ய முடியல. இதுக்கு முன்னாடி பிபி மட்டும்தான் இருந்தது, இப்ப கூடவே சுகரும் வந்துடுச்சு. வாய்க்கு ருசியா எதையும் சாப்பிட முடியலமா. என்னம்மா எடுக்கிற? ஒரு நிமிஷம் இருமா. இந்தா, இத வச்சுக்கோ. ஊர்ல இருக்கிற நிலத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன், வச்சுக்க. ஆமா, இதெல்லாம் அங்கேயே வச்சுக்கலாமே, எதுக்குமா எடுத்துட்டு வந்த? ஆமாடி, இதெல்லாம் உனக்கு சேர வேண்டியது தானேம்மா. நான் எப்ப போய் சேருவேன்னு எனக்கே தெரியல. இவ்வளவு பணம் வச்சிருந்தா எப்ப யார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. உயிர் இல்லாத இந்த பணத்துக்கு உயிர் எடுக்கிற சக்தி இருக்கே, உனக்கு தெரியாதா என்ன? அதனால நீயே வச்சுக்க. சரிம்மா, எல்லாத்தையும் என்கிட்டயே கொடுத்துட்டா அண்ணனுக்கு? அவன் கிடக்குறான் உருப்படாத பையன். ஆமா, அவன் உன்னை பாக்கிறதுக்கு இங்க வரானா இல்லையா? அப்பப்ப வரும், ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு கிளம்பி போயிடும். இந்த தடவை தான் நிறைய நாள் தங்கி இருந்துச்சு. இன்னைக்கு நீ வரேன்னு தெரிஞ்சதும் திருப்பதிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கு. எனக்கு நீ யாருமே இல்லம்மா. என்னடி உனக்குன்னு யாரும் இல்லைன்ற? இன்னைக்கு உன் பையனோட நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. பொதுவா எல்லாரோட அம்மாவும் இந்த மாதிரி நேரத்துல சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நீ எதையோ யோசிச்சுட்டுல இருக்க. ஒரு அழகான பணக்கார பொண்ணு மருமகளா வந்தா சந்தோஷமா இருக்கும். ஆனா இங்க அப்படி எதுவுமே நடக்கலையே. எனக்கு பிடிக்காதவ, நம்ம தகுதிக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாதவ தான் மருமகளா வரப்போறா. கோவம் வராம என்னமா வரும்? அவ்வளவு கோவம் உள்ளவ இப்படி ஒரு மருமகளை ஏன் ஏத்துக்கணும்? காதலிச்சு தொலைச்சிட்டாமா. ஏமா, காதல் என்ன பகவத்கீதையா? நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்ல. காதல்லாம் வயசு கோளாறுல வர்றதுமா. அத மாத்த ஒரு நிமிஷம் போதும். ஏமா, நீ எதுவுமே செய்யலையா? செஞ்சம்மா. சிவனுக்கு பிரம்மாஸ்திரம் மாதிரி நம்ம சிவாவை ஆயுதமா யூஸ் பண்ண. சிவா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான்னு நம்பி பெரியவனுக்கு கல்யாணம் ஆனாதான் சின்னவனுக்கு கல்யாணம்னு சொன்னேன். அதே போல அவங்களும் சிவா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான்னு சொல்லி வேற இடத்துல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் நிம்மதியா என் ரூட் கிளியர்னு நினைச்சேன். ஆனா இப்போ சிவா திடீர்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாமா. எல்லா கதவும் திடீர்னு மூணு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே அவங்களுக்கு சாதகமாவே நடக்குதுமா. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலமா. போடி பைத்தியக்காரி. ஒரு கதவு மூடுச்சுன்னா இன்னொரு கதவு திறக்குதுன்னு அர்த்தம். இந்த கழிச்சடைகள்லாம் கழிச்சு கட்டி விட்டுடு. இல்லன்னா நாம இருக்கிற இடமும் நாரி போயிடும். சுந்தருக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. அது எப்படிமா முடியும்? அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே நாய்வால நிமித்துறது என்னோட வேலை. நீ அமைதியா இருந்து என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சரிம்மா, நிச்சயதார்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, நீ போய் சீக்கிரம் ரெடி ஆகு. நடக்காத ஒரு கல்யாணம், அதுக்கு ஒரு நிச்சயதார்த்தம், அதுக்கு நீ என்ன ரெடியாக சொல்ற? சரி.